Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to our sponsor Hoya. This episode is brought to you by MyoSmart Lenses by Hoya. வியூவர்ஸ் ஹோயானா ஹோயா தான். என்ன வேணா சொல்லுங்க. பாருங்க, கிளாரிட்டி, செம்ம கிளாரிட்டி, செம்ம ஷார்ப் விஷன் அண்ட் ஒன்னே சொல்லுமா, வேர்ல்ட் கிளாஸ் லென்சஸ். உங்களெல்லாம் தெரியும், நான் கண்ணாடி தான் போட்டுப்பேன், லென்ஸ் தான் போட்டுப்பேன். ஹோயா லென்சஸ் யூஸ் பண்ணுங்க. ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும், விஷன் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும், கிளாரிட்டி சூப்பரா இருக்கும். உங்களோட குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், பயங்கரமா ஹெல்ப் ஆகும். To advance ahead, it'll also help with myopia. Go check it out. It's lightweight, it's durable. Click the link in the description below. முக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய் ஏய் கோயிந்தா. ஏய் டியர் வியூவர்ஸ், என்னன்னா இந்த ஹோயா சென்சிட்டிவ் லென்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு திடீர்னு ஒரு பிரைட் சன்லைட் போட்டு திருப்பி உள்ள வந்து வச்சோ, உங்களுக்கு கவலைப்பட வேணாம், அது ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹோயானா ஹோயா தான், செம்ம கிளாரிட்டி இருக்கும், கவலைப்படாதீங்க. ஸோ ஹோயா லென்சஸ் யூஸ் பண்ணுங்க, நல்லா மேட்ச்லாம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. Chica, what a day it has been, Chica. நேத்திக்கு women's match நம்ம பார்த்தோம். What a performance, yeah. Jemima Rodriguez, you little diamond. Yappa, what a proud day for women's cricket. What a proud day to be an Indian, Chica. நேத்திக்கு என்ன ஒரு victory. Probably one of the greatest victories, not only in women's cricket. Indian team, probably in the whole of cricket, பாத்தீங்கன்னா one of the greatest victories நம்ம பேசலாம் அதை பத்தி. Definitely we'll be talking about that. And of course, அந்த விமென்ஸ் டீம் அவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருக்கும் போது என்னையா நடக்குது இந்த மென்ஸ் டீம்ல? எதுக்கியா இவ்வளவு பேட்டிங் சேஞ்சஸ்? எங்க இருந்தியா இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் ஹர்ஷித் ராணாக்கு? அது பத்தி எல்லாம் நம்ம பேச போறோம். சஞ்சு சாம்சனுக்கு எப்போ நம்பர் 5 நினைச்சோம் நம்பர் 3ல வராரு. சூரியகுமார் யாதவ் ஏன் இந்த மாதிரி பண்ணாருன்னு தெரியல. பட் வீல் டெஃபினெட்லி டாக் அபவுட் தி மென்ஸ் மேட்ச். பட் வீல் ஸ்டார்ட் வித் தி விமென்ஸ் மேட்ச். Chika, your thoughts, Chika? அப்பா, அந்த ஜெமிமா ராட்ரிக்ஸ், வாட் அ நாட்ச். கங்க்ராட்ஸ் ஜெமிமா, சூப்பர். அண்ட் கேப்டன் ஹர்மன்பிரீத் கௌர் வந்து வேற லெவல்ல ஆடுறான். இன் ஆல் ஃபேர்னஸ், ஜெமிமா என்ன பிடிச்சதுன்னா, ஷீ இஸ் நாட் a power player, ஒரு டச் பிளேயர் சொல்லலாம். அந்த விட்டு தட்டி கட்டு எவ்வளவு பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் ரன்ஸ் அது கட்லயே அடிச்சா. அண்ட் டியர் வியூவர்ஸ், மறக்காதீங்க, 339 டு வின் சேஸ் பண்ணிருக்காங்க. சேஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க பாருங்க. அண்ட் எனக்கு என்ன பிடிச்சாங்க, ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப், they lost early wickets. But Jemima Rodriguez, எனக்கு அவள்கிட்ட என்ன பிடிச்சுன்னா, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டா. She gave her interview also how she was struggling. She was out of the team. அழுதா, prayed to God, everything, ultimately everything fell in place for her. அவளை ஃபைல் இருந்தாங்க, ஓப்பனிங் அண்ட் ஃபைல் பண்ணா 5 and 3 கட்சியில ப்ரூவ் பண்ணா. இது எப்படின்னா, நீ கம்பேர் 1983 வேர்ல்ட் கப்னா, ஒரு வேர்ல்ட் கப் 1983 வேர்ல்ட் கப்னா ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் கிரிக்கெட் மாதிரி, இந்தியன் மாதிரி. இது இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட்டுக்கு இந்த மேட்ச் வின் மட்டும். I mean, irrespective of whether they win day after tomorrow or not, that's a different thing. நாளைக்கு வின் பண்ணிடலாம். For all you know, I hope that Indian team wins. All the best Indian team to beat South Africa. They will beat South Africa. But in the Australia was unbeatable. கடைசி இவ்வளவு வருஷமா அடிக்கவே முடியல அவங்கள போட்டு. அவங்கள போட்டு பொசினாங்க பாரு. Outstanding and huge partnership. And the captain ஹர்மன்பிரீத் கௌர் அடிக்கிறா பாரு. என்ன சென்ஸ் ஆஃப் டைமிங், டங்குற ஹியூஜ் பேக்லிஃப்ட் சென்ஸ் ஆஃப் டைமிங், டங்குற மிட்டுக்கிட்ட ஒரு மென் 6 அடிக்கிற மாதிரி அடிக்கிறா கேப்டன் ஹர்மன்பிரீத் கௌர். So super, and the captaincy was brilliant. The way they played, and நீங்க பார்த்த கடைசியில cameo from other people also. டப்பு பண்ணாங்க பாத்தீங்க. That is very important. See, most important is, and ஒரு சைடு ஒரு என்ன நின்னுட்டா இவ யாரு, ஜெமிமா ராட்ரிக்ஸ். That is very important. When you're chasing a huge total, you need somebody to score 100, somebody get a blinder of 80 which the captain got. இது எப்படின்னா அந்த கப்பல்லே வர்ற மாதிரி அந்த ஹர்மன்பிரீத் கௌர் டப்புன்னு வர டபக்கு and straight batted, ஒரு கிராஸ் பேட்டட் ஷாட் கிடையாது. And ஜெமிமா ராட்ரிக்ஸ் எல்லாம் டச் பிளேயர், விட்டு தட்டு கட்டு, விட்டு தட்டு கட்டு, கவர் டிரைவால் வைக்கிறான். அப்படி இது ஒரு 6 கூட அடிக்கல. அவர் 6 அடிக்காம வின் பண்ணாங்கன்னா, ஸ்கோரிங் ஆல்மோஸ்ட் 7 runs over. Outstanding. And what a chase, my dear friends. Brilliant. And இதுல என்ன தெரியுதுன்னா, இந்த வின்னால என்ன ஆக போகுது, the total women's cricket is going to transform. அடுத்த மாசம் ஆக்ஷன் வேற வருது, women's Premier League auction வேற வருது. The price are going to go up, and people viewership by a huge jam-packed stadium. So the big boost, in my opinion, on the women's cricket is a big boost. The victory is a big boost. எனக்கு தோணுது. Imagine win பண்றோம்னு வச்சுக்கோ இந்த வேர்ல்ட் கப், வேற லெவல்ல போற இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட். Yes, அதான் even the strongest naysayers women's cricket பத்தி, even they will feel proud, Chika. So yeah, women's cricket has come a long way, Chika. In all honesty, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கணும்னா, உங்களுக்கே தெரியும், as men's cricket நம்ம கிரிக்கெட் ஆடும்போது
it is never easy playing any sport in India, but cricket is relatively much more sponsored, much better. Nariya facilities, because it's a cricket crazy nation. Men's cricket, it has always been easy. ஏதாவது ஒரு அகாடமில போய் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு அண்டர் 14 under 16 under 19, but women's cricket was not always the same. They had to fight a lot. நிறைய சண்டை போட வேண்டியது இருந்தது அவங்களோட ரைட்ஸ் வாங்குறதுக்கு. And once they've got it, now they are thriving. And ஒரு 10-15 years later, Chika, I am telling you, இந்த மாதிரி performances and இந்த மாதிரி victories, women's cricket is going to be elevated to such a huge stature. பாருங்க, 10-15 years தான் இல்ல, 2-3 years, இன்னும் 3 years பாரு, விமென்ஸ் கிரிக்கெட் வேற லெவல்ல இருக்கும். நேற்றுக்கு ஆடின நாக்லாம் பாத்தீங்கன்னா, அகைன் மறக்காதீங்க, டெபியூஸ் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியன்ஸ் நெவர் கிவ் அப். அவங்க they never give up. அந்த மாதிரி சிச்சுவேஷன் அடிச்சு செஞ்சுரி அடிச்சு கொடுத்துருக்காங்க. தட் டு பை டிஃபிகல்ட் மென்டல் கண்டிஷன்ஸ்ல. சரி மறக்காத, ஷி இஸ் கோயிங் த்ரூ வெரி பேட் மென்டல் கண்டிஷன். அழுதா, எல்லாம் பண்ணா, டீம்ல இல்ல, ஒரு மாதிரி டவுன் அண்ட் அவுட்டா இருந்தா. She prayed to God and the God answered her prayers and she was outstanding. ஜெமிமா ராட்ரிக்ஸ் எனக்கு என்ன பிடிச்சுன்னா, ஒரு ஷீட் டேங்கர் ரோல் ஆனதுமா. இந்த மாதிரி இன்னிங்ஸ்ல ஒரு ஷீட் டேங்கர் ரோல் இஸ் இம்பார்ட்டன்ட். அவர் ஷீட் டேங்கர் ரோல் ஆனா ரன் பண்ண அண்ட் ஹியூஜ் பார்ட்னர்ஷிப் 167 runs and more than run ball அடிச்சு போனாங்க. But in all fairness, Captain Crowd was brilliant. Harmanpreet was also brilliant. A sense of timing and knock and all வேற லெவல்ல ஆடுறாங்க. Harmanpreet வேற லெவல்ல ஆடுறாங்க. Definitely. I mean, what a proud day. எனக்கு செம்ம ப்ரௌடா இருந்தது, Chika. I was lucky enough to call that moment in the last. I felt really proud. புல்லரிச்சிச்சு. In fact, பக்கத்துல வந்து our co-commentator Trish Kamni, who's played for India, who's got hundreds for India, she really teared up. அந்த அது தெரியுது, அந்த passion and the pain that they would have felt in the past of not getting over the line. It's still not over. They have a big match against South Africa. Definitely அதெல்லாம் இப்போ set aside பண்ணி they have to start concentrating, because end of the day the biggest prize is winning the World Cup. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. It is a big moment for Team India for women's cricket, but this will be the biggest moment on second. If they can finish off the job, that will be the ultimate icing on the cake, Chika. Naturally, because பரக்கால் ரெண்டு பேரும் வின் பண்ண கிடையாது. இப்ப யார புது வேர்ல்ட் கப் இன்னும் வர போறாங்க. இது வந்து இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ரெண்டு பேரும் போசிக்கிட்டாங்க. See, India also lost England very badly. And the match was upon the post speech சொன்னால அமோல் மஜும்தார் வந்து I think he gave a strong internal speech போல ஒரு டீமுக்கு. என்னடா, so that fired up the team, I believe. That entire thing, the அமோல் மஜும்தார் talk he gave fired up the team, and then they all got back to, I mean, one thing is self-belief. இதுல என்ன நம்பினாங்க பார்த்தா 339 நீங்க சேஸ் பண்ண முடியலான்னு. That is something very important. Chase out easy கிடையாது. When you're chasing a huge shot of 339, chase பண்ணி வின் பண்றதுனா with a more than an over to spare, about 9 balls to spare, amazing victory. அது you have to give it to the team. Yeah, I mean, not to forget, Richa Ghosh வந்து அந்த 24 runs of 13 balls ஒரு vital timeல she also played a blinder. Strong side. அலட்சியமா 6 அடிக்கிறாங்க அவ்வளோ போட்டு டங்கு மிடிக்கிட்டாரு பால் பாக்குது. And in the very big moments, you always need that little bit of luck, Chika. Alyssa Healy, the legendary Alyssa Healy. யோசிச்சு பாருங்களேன். ஆக்சுவலி நேத்துக்கு தான் இதை பத்தி நாங்க வந்து கமெண்ட்ரியில வந்து நாங்க ஜோக் அடிச்சிருந்தோம். ஸோ நான் வியூவர்ஸ் கிட்டே நான் இது கேட்க போறேன். And I'm going to ask you also, Chika. அந்த ஹீலி ஃபேமிலியில they have 3 legendary cricketers. If they sit in a table, நம்ம உட்காந்து நம்ம பேண்டர் பண்ணுவோம்ல டின்னர் டேபிள்ல, அந்த பேண்டர் will actually be very interesting. Each one of them can have a claim that they are the biggest legends in it. Ian Healy, easily Australia's greatest wicket keeper. வெறும் wicket keeping in பாத்தீங்கன்னா Ian Healy மாதிரி ஒரு wicket keeper கிடையவே கிடையாது. Adam Gilchrist as a package wicket keeper. Batter was legendary, but வெறும் wicket keeping பாத்தீங்கன்னா Heels was probably the best wicket keeper Australia had. Alyssa Healy is very well documented, Chika. She has the maximum number of World Cup victories. She is captain of Australia to so many World Cup victories. Legendary Australian women's cricket captain. And then Mitchell Starc, the husband. In fact, CV la pathina, Mitchell Starc and Ian Healy have a lesser CV than Alyssa Healy. So viewers ki indha or poll kuduka poren. Who is the biggest legend among these three? Who is the biggest legend among these three, Chika, actually? Mitchell Starc, no two ways about it. Mitchell Starc வந்து வேற ரேஞ்ச்ல. Come on. எனக்கு Alyssa Healy. I think I mean Mitchell Starc is such a legendary cricketer in all honesty, but Alyssa Healy ஓட CVயும் very special, Chika. Anyway, viewers நீங்க போய் சொல்லுங்க, உங்க ஓட்ட போடுங்க. Anyway, let's come to the men's game. Mitchell Starc பத்தி பேசிட்டு இருக்கும்போது he is having a break. He is chilling.
he's going to prepare himself for the Ashes. Only one bowler, Josh Hazelwood, out of the main Australian attack. நோண்டி தள்ளிட்டாரு. என்ன சீக்கா, எதுக்கு சீக்கா, நிறைய கேள்விகள் இருக்கு சீக்கா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் அ bowling performance ஜாஷ் ஹேசல்வுட் கிட்ட இருந்து. அப்பாடி அப்பா, just unbelievable. Chika, so the first, I'll come to you straight, Chika. மூணே கேள்விதான் Chika உங்களுக்கு. Number one, why the batting order change? எதுக்கு சஞ்சு சாம்சன் நம்பர் 3 வந்தாரு? லாஸ்ட் மேட்ச் தான் சூரியகுமார் யாதவ் ஃபார்முக்கு வர மாதிரி இருந்தாரு. Why this change? Was it necessary? நம்பர் 2, சிவம் டூபே ஒரு பேட்டரா எடுத்துட்டு நம்பர் 8ல அனுப்புறது நியாயமா? ஹர்ஷித் ராணாக்கு பேட்டட் வெல், கரெக்ட், ஓகே, 35 ரன்ஸ் அடிச்சிட்டான். பட் what is his backing that he is getting that he has to bat ahead of Shivam Dube? Number 2. Number 3, India need a new ball bowler, Chika. Why are they not playing Arshdeep? The whole world is asking why no Arshdeep. So take over, Chika. See, first வந்து I will not talk about Josh Hazelwood bowling. Their viewers, அவங்க ஒரு ரியல் bowler வச்சு ஆடுறாங்க இந்த மேட்ச். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், எக்ஸ்ட்ரா நிப் இந்த விக்கெட்ல போட்டு இந்தியா போட்ட மாட்டான். ஃபாஸ்ட் 4 ரோ போட்டான். ஜஸ்ட் 13 runs, 3 wickets. சிங்கு எடுத்தான். அந்த ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆக வேண்டியது கில்லு. அதுக்கப்புறம் ஒரு பால் சிங்கு மண்டையில வரப்பட்டது. அதுக்கப்புறம் கில்லு did not know what to do. ஏதோ அடிக்க பார்த்து மிஸ்டேக் பண்ணி அவுட் ஆயிட்டான் கில்லு. அதுக்கப்புறம் எனக்கு புரியவே இல்லை. எனக்கு சஞ்சு சாம்சன் நீ ஒரு மேட்ச் 5ன்றீங்க, ஒரு நாள் 4ன்றீங்க, 6ன்றீங்க, 7ன்றீங்க, 8ன்றீங்க, 9ன்றீங்க, இப்ப திடீர்னு இந்த மேட்ச் 3ன்றீங்க. See, that is not fair. You have to give a fixed position. ஒரு மென்டலா அப்பதான் ஒரு பேட்ஸ்மேன் ஒரு மேக்கப் பண்ண முடியும். நான் 5 தான் ஆட போறேன், 3 தான் ஆட போறேன், ஓப்பனிங் பண்ண போறேன் அப்படின்னு. You can't பந்தாடுறீங்க. You can't just keep on what you call shuffling his batting order. You're spoiling that boy's confidence, which is not fair. Just because the ball with zip பண்ணா சஞ்சு நீ உள்ள போயிடுனா அவனு பண்ண போயிட்டு காலி ஆயிட்டான். I mean, he was out all the 3 wickets of fantastic deliveries. Shubman Gill இருக்கணும், what you call Sanju Samson இருக்கணும், சூரியகுமார் யாதவ் இருக்கணும். And சூர்யா வந்து போன மேட்ச் தான் நல்லா ஆடிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் 6 பால் நேரம் ஆடிட்டு இருக்கான், ஸ்ட்ரைட் ஆடிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் பால் பட்டி அவுட், அதுல ஒரு கேட்ச் விட்டாங்க. அடுத்த பால் கச்சக்கு செம்ம டெலிவரி. So Josh Hazelwood இருக்கணும், all these fellows அவங்க லைன் ஒரே லைன் அங்க போறான். காயின் போடுவான், அவன் கவலையா போடுவான். ஏறி வந்து ஆடி இறங்கி வந்து ஆடி என்ன வேணா பாடு, அவன் ஒரே லைன் லெங்த் போவான். எல்லாரும் கச்சக்கு நல்லா காலி. And end of the day, the extra bounce undid the Indians. கொஞ்சம் extra nip and bounce para everybody was struggling except Abhishek Sharma. What a knock Abhishek Sharma. ஒரு சைடு அவன் மட்டும் அடிச்சிட்டு இருக்கான். அவன் பாரு 68 of 37 deliveries, 183 strike rate. அவன் அவுட் ஆனது 18.3 overs. பெஸ்ட் பார்ட் அவன் 18.3 overs ஆடி இருக்கான். அபிஷேக் சர்மா 18.3 ஓவர்ஸ்னா 147 deliveries, 147 deliveries. அவன் just 37 deliveries ஆடி இருக்கான். நீ பாருங்க, 68 runs of 37 deliveries. மீதி எல்லாரும் 75 deliveries ஆடி இருக்காங்க, 57 runs தான். That's the story. ஒரே ஒரு பேட்ஸ்மேன் வச்சு நம்ம அவங்க ஒரே ஒரு bowler வச்சு முடிச்சு போயிட்டாங்கன்னா, ஒரே ஒரு bowler ஜாஷ் ஹேசல்வுட் ஒரே ஒரு bowler வச்சு finish பண்ணிட்டு போயிட்டாங்க. And everybody else was struggling, which is strange. Yeah, Abhishek Sharma, first of all, what a knock. What a knock, Chika. He was 24 of 9, Chika, at one point. And லிட்டரலா இந்த கேள்வி மட்டும் தான் கேட்கணும்னு இருந்துச்சு சிக்கா. I thought we were outskilled today, Chika. We were badly outskilled ன்னு தோணுச்சு. அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ல வந்து ஆஸ்திரேலியா just outskilled us. They were far ஒரு ஃபார் சுப்பீரியர் bowling அட்டாக் மாதிரி தெரிஞ்சாங்க சீக்கா. எய்தர் தட் சிவம் டுபே எல்லாம் எண்ட்ல அவுட் ஆனதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. இந்த லிட்டரலா பேக்ல ஸ்கொயர் லெக்ல போய் அவுட் ஆயிட்டாரு ஜகா. ஃபர்ஸ்ட் பாலே எட்ஜ் 4 போச்சு. அவன் போலிங் பால் எட்ஜ் வாங்கி காட் பீட் அவுட் ஆனா லெக் வந்து அவுட் சைட் செக்ஷன் நின்னுது. நிறைய பேர் ஜகா இன்னைக்கு சம ஜகா வாங்கி அவுட் ஆனாங்க எல்லாரும். That means you're not comfortable against good bouncy wickets. That clearly shows we were outplayed by great quality bowling by Josh Hazelwood and the bouncy wickets did us. Let's be very frank. இதுல தெரியுது நல்ல வேலைப்பா T20 வேர்ல்ட் கப் இந்தியால ஆடுறோம். இதே T20 வேர்ல்ட் கப் எங்க ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா ஆடுன்னு வச்சுக்கோ, ஜிங்கி போட்டு எடுத்து தள்ளிடுவாங்க. இது ஆஸ்திரேலியா விக்கெட் கிடைக்கல. ஆஸ்திரேலியால மட்டும் தான் இந்த மாதிரி விக்கெட் கிடைக்குது. சவுத் ஆப்பிரிக்கால இப்பெல்லாம் முன்னாடி மாதிரி இந்த மாதிரி விக்கெட்ஸ் போறது இல்ல. அபிஷேக் சர்மா ஆடிட்டு இருக்காங்க. அபிஷேக் சர்மா அவன் அலட்சியமா என்ன பியூட்டிஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்ண பாருங்க. டேவர்ஸ் எவ்வளவு இன்டெலிஜென்ட் ஆனது அபிஷேக் சர்மா. ஒரு சைடு விக்கெட் வந்து ரன் வரல, இவன் பாட்டு நடுவில் அவனுக்கு ஸ்ட்ரைக்கே கொடுக்கல. ஹர்ஷித் ராணா வந்து இவன் பாருங்க ஃபாஸ்டஸ்ட் 9 அடுத்த இவன் ஃபாஸ்டஸ்ட் அடிச்சிருக்கா T20 வரைக்கும், ஃபாஸ்டஸ்ட் வரைக்கும் அந்த இயர் 25 இன்னிங்ஸ். சோ வேற லெவல் ஆடுறான். இவன் எப்படி இன்டெலிஜென்ட் ஆகணும்னா பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃப் ஷாட்ஸ், ரிஸ்க் ஃப்ரீ ஷாட்ஸ்,
நீங்க பார்த்தா நீ ரிஸ்க் எடுக்கலையே, அவன் டமால் அடிக்கல. நீ அவன் என்ன பண்றான், கவர்ஸ் மேல தூக்கி அடிக்கிறான், லாங் ஆஃப் மேல தூக்கி அடிக்கிறான், பாயிண்ட் மேல தூக்கி அடிக்கிறான், தேர்ட் மேன் உள்ள இருந்தா அப்படி ஜஸ்ட் கூப் செட், ஃபைன் லெக் உள்ள இருந்தா அப்படி போட்டு மிட் மேல அடிக்கிறான், ஃபைன் லெக் மேல 6 அடிக்கிறான். And he played so intelligently. You have to understand one thing. His application, his mind is there and he's steady. Steady-ஆ நிக்கிறான். மீதி எல்லாரும் பயந்துட்டாங்க. இவன் பயப்படவே இல்ல. ஹீரோ இவன் வந்து போலருக்கு பயம் கொடுக்குறான் சீக்கா. இவன் ஆடுற விதம் போலர் பார்த்து பயப்படுறாங்க. மீதி சொன்ன பாயிண்ட் அப்சல்யூட்லி ரைட். மீதி எல்லாம் டிஃபென்சிவ் கிரிக்கெட் ஆடின மாதிரி இருந்து, கொஞ்சம் ஷெல்லே ஆடின மாதிரி இருந்தது. அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்னால ஐ மீன் it can happen. ஆஸ்திரேலியால நம்ம பார்த்திருக்கோம் முன்னாடி இந்தியா ஃபோல்ட் ஆகி பண்றது. It happened today also again. That bounce and that extra pace definitely troubled all our batters. Even Abhishek Sharma against Josh Hazlewood, he couldn't score against Josh Hazlewood, but his smartness was Josh Hazlewood அவன் டேக் டவுன் பண்ண பார்க்கல. மீதி எல்லா bowleரும் போந்துட்டாங்க. He was fearless, he was very, but here is where the cricketing point comes in, Chika. Come on, Chika. It is not fair, Chika. I know Harshit Rana came at number 7 and scored 35 runs of 33 balls. But on the 35 runs நீங்க dissect பண்ணீங்கன்னா, it should be a batter. நீங்க பின்ன என்னத்துக்கு சிவம் டூபே எடுக்கிறீங்க? சிவம் டூபே இஸ் நாட் அ ஃபினிஷர். அவர் இந்த 16வது ஓவர் வந்து ஆர்டர் பிளேயர் இல்ல. சிஎஸ்கே நீங்க ஐபிஎல் அவரோட ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. He bats at either number 4 or number 5. Suddenly for if you are Dubey, நீங்க டூபே உட்காந்து உங்க முன்னாடி ஹர்ஷித் ராணா போனா, won't you yourself feel let down, Chika? 100%. It's you are demoralizing the player's ability. Actually, you are demoralizing his ability. And Harshit Rana அவ்வளவு பெரிய பிளேயரா 35 அடிச்சானி, பட் 35 is scratchy knock. அது ஒரே 6 தான் நல்லா அடிச்சான். அது வந்து 2 ஸ்கொயர் கட் அடிச்சான். பட் 30 balls எவ்வளவு பால் சாப்பிட்டான். ப்ராப்ளம் இஸ் ஹர்ஷித் ராணா 35 அடிச்சானே தவிர்த்து அவனால அபிஷேக் சர்மா ஸ்ட்ரைக் எவ்வளவு மிஸ் பண்ணா பாத்தியா? போஸ்ட் மேட்ச் பால் சிங்கிள் எல்லா ஓவரும் ஆடம் கிறிஸ்டே வந்து நிறைய சொல்லிட்டானே, இவனுக்கு ஸ்ட்ரைக்கே கிடைக்கல இவனுக்குன்னு. எவ்வளவு பால் லாஸ்ட் பால்ல போயிட்டு சிங்கிள் எடுத்து போயிட்டு வேண்டியது. 47 டெலிவரிஸ் 33 டெலிவரிஸ் ஹர்ஷித் ராணா ஆடிருக்கான். 40 டெலிவரிஸ் தான் வந்து இவன் ஆடிருக்கான். யாரு? அபிஷேக் சர்மா. சோ அபிஷேக் சர்மா ஸ்ட்ரைக்கும் கிடைக்கல, அந்த ஃப்ளோவும் போயிட்டு அவனுக்கு. சோ வாட் இஸ் யூஸ்? நான் சொல்லலாம் நீ 35 அடிச்ச இன்வால்யூபிள் 35 சில பேர் நான் சொல்றாங்க. இட் இஸ் நாட் இன்வால்யூபிள் 35. பாயிண்ட் இஸ் he was just there. ஒரே 6 அடிச்சா அவன் தொசிக்கினே தான் போயிச்சிட்டே இருந்தாலும். Chika, I want to make one point clear, Chika. இதுல ஹர்ஷித் ராணாவை நம்ம கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு யூஸே கிடையாது, Chika. ஏன்னா அவரா போய் வந்து நான் ஸ்ட்ரைக் கொடுப்பேன் அபிஷேக் சர்மாக்கு. தட்ஸ் ஒன் திங். இல்ல அதுதான் அபிஷேக் சர்மா ஸ்ட்ரைக் கொடுக்கும். I want to make it clear before anybody starts saying நம்ம ஹர்ஷித் ராணாவை கிரிட்டிசைஸ் பண்றோம். நம்ம ஹர்ஷித் ராணாவை கிரிட்டிசைஸே பண்ணல. அவர் வந்து அவரோட வேலையை டீசெண்டா பாரு, அவரோட பெஸ்ட் ஆஃப் தி அபிலிட்டிக்கு ஆக்சுவலி பேட்டிங் ஆடிட்டு போயிருக்காரு. அவ்வளவுதான் அபிலிட்டி ஹர்ஷித் ராணாக்கு. அதுவும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி he's a bowler who can bat. The mistake is with the whoever took that call. யார் சூரியகுமார் யாதவோ லட்டிஃப். See, நம்ம எல்லாருமே this one point I want to ask you, Chika. நம்ம எல்லாரும் கம்பீர blame பண்றோம் மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ஸ் இந்த மாதிரி பண்றதுக்கு. சூரியகுமார் யாதவ் கேப்டன் தானே, Chika. அவர் வந்து காலை போட்டு இல்ல நான் 3 போவேன், இல்ல டூபே தான் உள்ள வரணும்னு அவர் சொல்லக்கூடாதா, Chika? Somewhere down the line he should also take that control, no? Ultimately, yeah, it's a captain's call. The management, Gambhir can only suggest. Captain's call, I don't know, it's a pre-team decision or team management decision or telladu. But it's very, very wrong decision. Ani, the problem is, every match you're changing the batting order, which is not fair. And it's not fair on Sanju Samson. You are just 13 inning on board 3 inning 6 நம்ம earlier சொன்ன மாதிரி. So opening first எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் what is going to happen now? இப்போ next match என்ன பண்ண போறீங்க? டாஸ் பண்ண ஆளாங்க. பால் வந்து கொஞ்சம் மூல ஆளாங்க. அப்போ நல்ல வேலை ஹேசல்வுட் கிடையாது. பட் நல்ல வேலை ஜார்ஜ் ஹேசல்வுட் கிடையாது. அவங்க போற இதெல்லாம் பெரிய பயங்கர பூ மச்சான். பார்ல கீழனா பூ தான் விடலாம், எல்லிஸ்லாம் பூ தான் விடலாம். இதெல்லாம் போட்டு அடிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா 2 ஓவர்ல 30 ரன் 2 ஓவர் 25 ரன் அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க எல்லாரும். கட்சியில மார்க்கஸ் டைம்ஸ் பெரிய போலர் ஆக்கிட்டாங்க. ஜார்ஜ் ஹோட்ல எடுத்த விக்கெட்ல மார்க்கஸ் டைம்ஸ் கட்சியில 4 ஓவர் பண்ண அவன் பெரிய போலர் ஆக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க கட்சியில பார்த்தா மார்க்கஸ் டைம்ஸ் 4 ஓவர் ஸ்வெடி போறான்னு போயிட்டான். அவன் பார்ட் டைம் போலி வந்தான். ப்ராப்ளம் ஹர்ஷித் ராணா சொன்ன மாதிரி அவன் அபிலிட்டி எவ்வளவுதான். யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஒண்டர்ஸ் ஓட ஹர்ஷித் ராணா. He played a brilliant knock in one day. Probably the one day மாதிரி ரிப்பீட் பண்ணுவான்னு பார்த்தாங்க. பட் இன்னைக்கு அவனை கஷ்டப்பட்டான், முடியல அவனால. Now I'm not worried about Harshit Rana thing. The point is he நிறைய பால் last ball run could எடுத்து அபிஷேக் சர்மா ஸ்ட்ரைக்கே போயிடுது. And that ended up what 15-20 run 20-30 run short out இந்தியாக்கு. இதே ஒரு 155 160 அடிச்சுதான் வச்சுக்கோ நீ இந்தியா கூட மேட்ச் வின்.
க்ளூலெஸ்ஸா இருக்காங்க வருண் சக்கரவர்த்திக்கு. இதனால தான் நான் சொன்னேன் ஓடிஐல எனி விக்கெட் எனி கண்டிஷன் வருண் சக்கரவர்த்திக்கு மேட்டரே கிடையாதுன்னு நான் முன்னாடியே சொன்னேன் சீக்கா. அண்ட் ஐ ஸ்டில் மெயின்டைன் இட். யூ பிளே ஆன் கிளாஸ் ஆல்சோ. ஒரு கிளாஸ் கான்கிரீட் விக்கெட்ல கூட ஆடுங்க, வருண் சக்கரவர்த்தி வில் ஸ்டில் பி எஃபெக்டிவ் சீக்கா. அந்த மாதிரி ஒரு போலர் அவரு. நிஜமாவே நான் சொல்றேன். He is special, Chika. I'm telling you, that boy is really special. We'll come to that. 4 overs, 23, 2 wickets. Could have had 2 more wickets. ஏன்னா எனி டைம் அவுட் ஆகிற மாதிரி ஆடினாங்க அவனுக்கு வருண் சக்கரவர்த்திக்கு. But now comes the big question. The 2 big questions I wanted to ask you. கில்லோட இன்க்ளூஷன் has it affected the team's balance? ஏன்னா இப்ப சஞ்சு சாம்சன் நம்பர் 5ல வராரு. டூபே இப்ப டூபேயோட ஜாப் என்னன்னே தெரியல. அவர் போலரா பேட்டரா இல்லாட்டி சும்மா, ஏன்னா நம்பர் 8ல அனுப்புறாங்க, பவுலிங்கும் கொடுக்கல இன்னைக்கு. ஸோ we don't know what டூபேஸ் பொசிஷன் இஸ் ரைட் நவ். அது ஒன்னு. கில்லோட பொசிஷன் டெஃபினட்டா his form in T20 cricket from the Asia Cup hasn't been inspiring. Even in the last match he was looking like he is getting into form. So adu oru kelvi. Gildu and the balance miss ada. Rendadu, they have to find a place for Arshdeep, Chika. There is high time. India needs somebody to bowl in the new ball with Bumrah. Correct, but I don't know. Harshit Rana எப்படி 2 ஓவர் எவ்வளவு போட்டாங்க? என்ன ஆச்சு 2 ஓவர்ல? வாழ்ந்துட்டாங்க. நீங்க வேற. இப்ப நீ bowling கார்டு எடுத்து பார்த்தனா ஹர்ஷித் ராணா வந்து 2 overs 27 runs. சரி, நீ என்ன சொன்னா ஹர்ஷிப் அந்த மாதிரி நியூ பால் ஹர்ஷிப் நானா இந்த மாதிரி விக்கெட் கொஞ்சம் பெட்டரா போட்டுப்பான்னு நினைக்கிறேன். That's what you are trying to say. Am I right? 100%. I know 2 ways about it. Chika, Harshdeep is a way better bowler than Harshit Rana right now, Chika. There is no 2 doubts about that, Chika. No 2 ways about it. All faces. நீ சொன்ன மாதிரி இப்ப டூபே வந்து பேட்ஸ்மேனா ஆடுறானா, போலர் ஆடுறானா, ஃபீல்டர் ஆடுறானா, நம்ம அந்த மாதிரி ஆயிட்டாங்க. See, why we all thought அவன் ஆறு வரைக்கும் 11 எல்லா மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. T20 நல்லா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துறாங்க அவன் ஆடி. ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துறாங்க. பட் கடைசில பார்த்தா அவன் என்ன பண்ணாங்க, ஒரு மாதிரி நீ ஒண்ணுமே இல்லடா, எனக்கு ஒண்ணு கிடையாது, நீ சும்மா உப்புக்கு சமானி ஊருக்கு வாங்கிட்ட மாதிரி பண்ணாங்க ஒரு போட்டு. Which is not right. You are demoralizing the players' confidence, which is not good at all for Shivam Dube and for the Indian cricket team. Otherwise, it was definitely fixed. இவன் தான் வர போறான்னு. இப்போ என்ன ஆக போகுது, யார் என்ன பண்ண போறாங்க தெரியும். They won't drop Gill for the next 3 games and they will play Gill இன்னும் ஆடிடுவான், 3 மேட்ச் ஆடுவான். No, I know. Chika, it's not about drop. நான் கேக்குறது வந்து பேலன்ஸ் மிஸ் ஆறதா கில் வந்ததனால. அவன் என்ன பண்ண whether they are அதெல்லாம் கவலையே கிடையாது. 1 வைஸ் கேப்டன் அவன் தான். T20 World Cup அவன் தான் வைஸ் கேப்டன். நீ that's fixed now. அவன் தான் ஃபியூச்சர் T20 கேப்டன். அது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க. அதனால நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அவனை வச்சுதான் நீ ஆடி ஆகணும், அவனை வச்சு நீ பேலன்ஸ் பில்ட் அப் பண்ணி ஆகணும். ஏன் Chika, how is it a certainty in race, Chika? How is it a certainty that he's fixed, Chika? நீ இல்லனா எப்படி அவன் வைஸ் கேப்டன் ஆகுவீங்க நீங்க? On what basis is been appointed vice captain? Akshay Patel ஒரு பால் போட்ட நீ போலிங்ல. அக்ஷய் பட்டேல் any and every Chika fan யாரெல்லாம் இங்க பாத்துருக்காங்களோ எல்லாருக்கும் தெரியும் Chika. I'm a huge Shubman Gill. நான் வந்து ஒரு 4 years back உங்ககிட்ட நான் வந்து Shubman Gill வருவான் Chikaன்னு சொல்லும் போது நீங்க அப்பவே நீங்க என்ன கலாய்ப்பீங்க. I've backed Shubman Gill, but you have to call a spade a spade. There is a better T20 batter waiting out there in the wings. His name is a certain Yashasvi Jaiswal. டெஸ்ட் மேட்ச்ல காம்ஸ்டார் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல எல்லாரும் அடிக்க முடியும்னு இன்னைக்கு ஜாஷ் ஹேசல்வுட் போட்ட bowling, I am very confident Jaiswal would have handled it better than all these guys. Maybe you're right. Yashasvi Jaiswal is waiting in the wings. அவன் டீம்ல இல்ல. உனக்கு Shubman Gill வந்தனால பேலன்ஸ் கொஞ்சம் இடிக்குதாம். என்ன பண்ணல. Sanju is now batting at number 5. சஞ்சு சாம்சன் ஒரு ஃபிக்ஸ்ட் நம்பர் கிடையாது. திலக் வர்மாக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் நம்பர் கிடையாது. ஹர்ஷ்தீப் சிங் டீம்ல 11ல கிடையாது. He is not a certainty in the 11. So இந்த மாதிரி போச்சுன்னா T20 World Cup is hardly 2.5-3 months away. என்ன பண்ண only good thing is T20 World Cup is happening in India. அதனால போயிடுச்சாங்க. பட் நீ பாரு இன்னைக்கு நீ இந்த லோ டோட்டல் வியூவர்ஸ் அவங்களுக்கு 2 பேட்ஸ்மேன் ஒரு bowler. அவன பைசன் அவன் பேருனா மிச்சல் மார்ஷ் அண்ட் டிராவிஸ் ஹெட் 2 பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க ஆஸ்திரேலியாக்கு. ஒரு bowler தான் ஹேஷ்வுட் தான் இருக்கான். அதை வச்சு இந்த மேட்ச் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த அதுலயே ஒரு 6 விக்கெட் விட்டாங்க பாருங்க. வருண் சக்கரவர்த்தி ஒரு bowling போடுறான் மச்சான் வியூவர்ஸ். வேற லெவல்ல bowling போடுறான் வியூவர்ஸ். வருண் சக்கரவர்த்தி அதான் ஃபர்ஸ்ட் T20 against ஆஸ்திரேலியா அண்ட் ஃபர்ஸ்ட் T20 in ஆஸ்திரேலியா அனாலிசிஸ் பாருங்க. 4 overs 23 runs 2 wickets. அலட்சியமா ஆனா ஃபர்ஸ்ட் ஓவரே விக்கெட் எடுக்கிறான். சூப்பரா bowling போடுறான். they're not able to play. அவன் போடுறது இப்படி போடுறானா அந்த பால் லெக் ஸ்பின்னா கூகுளியா ஸ்ட்ரெயிட் ஓவர் போதா அண்ட் பிகாஸ் it was higher match கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கு இவனுக்கு. அண்ட் அவன் லைன் அண்ட் லெங்த் வருண் சக்கர லைன் பார்த்தா ஸ்டப் லைன்லயே போடுறான். ஷார்ட்டா ஒரு பால் கொடுக்கறது கிடையாது. சோ இந்த பசங்க தெரியல தேடுறாங்க. பால் திரும்ப போறதா திரும்ப இத்தோம் தான் உள்ள வந்தாலும் உள்ள வருது
வெளில போனா கொஞ்சம் வெளில போறது. So the batsmen are struggling, they are wanting, they are in doubt. என்ன பண்றது இவனால அடிக்க பார்த்து அவுட் ஆயிடுறாங்க. அண்ட் வருண் சக்கரை செமையா போலிங் போட்டாங்க. அண்ட் இன் ஆல் ஃபேர்னஸ் பூம்ரா அந்த ரெண்டு ஸ்பெல் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல பாபா கொஞ்சம் பூம்ரா கொஞ்சம் 2-3 ஒயிட் போட்டாங்க தவிர்த்து அவன் ஒன்ஸ் ரிதம் பூம்ரா look dangerous. 160, 155, 160 would have been a winning total even today with all this. அங்கதான் என்ன சொன்னா நீ அபிஷேக் சர்மா ஸ்ட்ரைக் கிடைச்சிருந்தா அவன் பண்ணிருப்பான். அத நடு அவன் பீக் ஆஃப் ஃபார்ம்ல இருந்துச்சு. 10th 12th 10th 14 வரைக்கும் ஸ்ட்ரைக்கே கிடைக்கல. ஹர்ஷித் ராணா நிறைய பால் சாப்பிட்டான்னு சொல்ல வரேன். That is the point I'm trying to make. Yeah. இல்ல I know that's the point you're trying to make. I'm saying before anybody takes it and says இல்ல நாங்க criticize பண்றோம். I'm not worried about what people take. I நம்ம point நான் சொல்றேன். The number of balls that Harshit Rana faced and number of balls he played, Abhishek Sharma last ball run எடுத்துறான். 5 balls run அடிக்க மாட்டேன்னா 6 run எடுத்துறான். 4 balls run அடிக்க மாட்டேன்னா 5 balls 6 balls 6 run எடுத்துறான். Then Abhishek Sharma என்ன ஆயிடுது, அவன் அந்த ரிதம் போயிடுது போற ரைட்ல ரிதம். அபிஷேக் சர்மா அடிச்சுட்டே இருக்கான். ஒரு சைடு இவங்கலாம் அவன் அபிஷேக் சர்மா வேற விக்கெட் ஆடுற மாதிரி இருக்கு, இந்த பசங்க வேற விக்கெட் ஆடுற மாதிரி இருக்கு. அபிஷேக் சர்மா வேற போலிங் ஆடுற மாதிரி இருக்கு, இந்த பசங்க எல்லாம் வேற போலிங் ஆடுற மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்ல, அந்த 10 to 15 ஓவர்ஸ்ல 9 to 15 ஓவர்ஸ்ல அபிஷேக் சர்மா எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரைக் அடிச்சிருந்தா ஒரு 20 runs எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்குமே. It could have been a difference between winning and losing today. It would have been the difference between winning and losing. I'll go one step further. அதே 30 ball if Shivam Dube had played along with Abhishek Sharma, we would have definitely gone to 160. எண்ட்ல ஆனா சிவம் டூபே அவுட் ஆன விதம் ப்ராபப்ளி அவரும் ஆடிந்தாருன்னா அவரும் சீக்கிரமா அவுட் ஆயிருப்பார் மாதிரி தான் ஆடினார் அவர் அவுட் ஆன விதம். பட் ஜஸ்ட் தட் அவர் எடுத்துட்டாங்க டீம்ல. யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் த பிளேயர். யூ கேனாட் சே எடுத்துட்டு வச்சு நம்பர் 8ல அனுப்புறது ரொம்ப கரெக்ட். தட் டு ஹர்ஷித் ராணா கமிங் அஹெட் ஆஃப் சிவம் டூபே இன் எனி வேர்ல்ட் ஐ ஹவ் நெவர் சீன் திஸ் ஹேப்பன். அதான்டா இவங்க என்ன சிவம் துபே என்ன சொல்லுவாங்க, நம்ம ஐபிஎல் என்ன சொல்லுவாங்க, என்ன பிளேயர் சொல்லுவாங்க, அது இம்பாக்ட் பிளேயர் நினைச்சுட்டாங்க அவங்க. அவன் என்ன குணமேன் மட்டும் தான் போலிங் ஆடணும், குணமேன் போலிங் பண்ணா பேட்டிங் வரும். அவங்க என்ன பண்ணாங்க, வெயிட் பண்ணிட்டு நான் குணமேன் வந்து அடிப்பான், குணமேன் வந்தா குணமேன் அடிப்பா பேட்டிங் வரானு. இவன் இம்பாக்ட் பிளேயர் ரூல் ஆடிட்டு இருக்காங்க. T20 இன்டர்நேஷனல் ஆடுறியா, சிஎஸ்கே ஆடிட்டு இருக்கீங்க நீங்க ஐபிஎல் ஆடுறீங்க, நான் ஸ்பின்னர் வந்தா அடிச்சிருவான்னு. See, that is bad thinking and bad planning. என்ன போலிங் தான் ஆடிக்கணும், நீ என்ன பேட்டிங் தான் ஆடணும், என்ன சிச்சுவேஷன் ஆடணும். சிவம் துபே நீ பார்த்தா என்ன பொசிஷன் ஆடணும்ல, இஸ் கேபிள் ஆஃப் பிளேயிங். அவன் அவ்வளவு சிவம் துபே அவ்வளவு மட்டமான பிளேயரா, அது நீ சொன்ன மாதிரி வந்து பேட்டிங் ஆட வேணாமே, வந்து பேட்டிங் ஆட வேணாமே, எனக்கு புரியவே இல்லை எனக்கு. I really don't understand. I mean, most important thing is devious. அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் இந்தியாவுக்கு நிறைய இருக்காங்க டியவர்ஸ். நீ சொன்ன மாதிரி யசஸ்வி ஜெய் சொல்லலாம் பிரில்லியன்ட் பிளேயர். அவனுக்குலாம் நீங்க சான்ஸ் கொடுத்தா யங்ஸ்டர்ஸ் அவங்களாம் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. பட் என்ன பண்ண போறாங்க இப்ப யசஸ்வி ஜெய் விண்டோ கிடையாது அவனுக்கு. இப்போ எப்படி அவன் எடுத்துன்னு ஒரு உள்ள ஹர்திக் பாண்டியா மட்டும் இந்த டீம்ல உள்ள வர முடியும், வேற யாருமே கிடையாது. அது ஐ டிஸ்அக்ரி வித் யூ ஆன் திஸ் பாயிண்ட் சீக்கா. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே சர்டனிட்டி கிடையாது சீக்கா. எனக்கு என்னமோ இல்ல இந்த சீரீஸே நிறைய எக்ஸ்போஸ் பண்ணும் நம்மளோட ஹோல்ஸ்ன்னு எனக்கு தோணுது சீக்கா. ஆல்ரெடி எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஒரு பேசி பவுன்சி விக்கெட்ல ஒரு குவாலிட்டி பவுலர் லைக் ஜாஷ் ஹேசல்வுட் நல்ல லைன் நல்ல லென்த் ஸ்பெல் போடுறாருன்னா நம்மளுக்கு டெஃபினட்டா ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுது. It is no doubting that there are some problems. Teamல வந்து the positions of certain players வந்து doesn't make sense. சஞ்சு சாம்சன் வந்து நம்பர் நீங்க ஆட வைக்கணும்னு சஞ்சு சாம்சன் இப்ப ஆட வைக்கிறாங்க சீக்கா. 5ல ஒரு நாள் ஆட வச்சு 3ல ஒரு நாள், அதுக்கு பதிலா நீங்க வந்து ஒரு டிசிஷன் எடுத்துட்டுல இல்லாட்டி அதுக்கு கரெக்ட் கிரிக்கெட்டிங் நீங்க கரெக்டா கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா the correct choice would be Jitesh should bat at number அந்த பொசிஷன்ல. Jitesh is better suited to bat at number 6 and number 7 than Sanju Samson. Sanju Samson நீங்க ஆடுறீங்கன்னா ஓப்பனிங்ல ஆட வைக்கணும். அதுதான் அவரோட பெஸ்ட் பொசிஷன். T20 கிரிக்கெட்ல ஈவன் நம்பர் 3 கூட அவருக்கு நீங்க ஓப்பனிங் அண்ட் நம்பர் 3 கம்பேர் பண்ணச்சே சஞ்சுவோட ஓப்பனிங் நம்பர்ஸ் ஆர் ஃபினாமினல். இல்லையா உங்களுக்கு சுமன் கில் தான் ஓபன் பண்றாரா, நீங்க அங்கதான் ஓபன் பண்ண வைக்க போறீங்கன்னா அட்லீஸ்ட் play the right player in that position. Atleast Jitesh ஆடுங்க பரவாயில்ல. அன்பார்ச்சுனேட் சஞ்சு சாம்சனுக்கு, பட் கிரிக்கெட்டிங் டர்ம்ஸ்ல தட் டிசிஷன் ஹேஸ் டு பி மேட். ரெண்டாவது நியூ பால்ல வந்து பும்ராவை நம்ம 3 ஓவர் ஏசியா கப்ல எல்லா தடவையும் வேஸ்ட் பண்ணியிருந்தோம். பும்ரா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் should be used like ஒரு எப்போ உங்களுக்கு அந்த சீட் கோட் ஒரு விக்கெட் தேவையோ அப்பதான் பும்ரா எடுத்துட்டு வரணும். தட் இஸ் வென் பும்ரா இஸ் ஆல்சோ அட் இஸ் அப்சல்யூட் பெஸ்ட். அதுக்கு உங்களுக்கு நியூ பால்ல போடுறதுக்கு உங்களுக்கு ஹர்ஷ்தீப் இருந்தானா பும்ரா will get freed up. Arshdeep can bowl 3 overs in the new ball. They have to play Arshdeep. எங்கடா இவங்க ஹர்ஷித் ராணா பேட்டிங் சொல்லிட்டு பேட்டிங் எடுத்துட்டு போறான்டா. இவன் ஆட ஹர்ஷிப் இந்த சீரீஸ் ஆட மாட்டான். அதான ப்ராப்ளம் உனக்கு. இவன் நீ அப்படின்னா ஹர்ஷித் ராணா தான் டிராப் பண்ணும். இல்லன்னா ஹர்ஷித் ராணா வந்து இல்லடா எனக்கு நம்ம 7th பேட்ஸ்மேன் நம்ம போட்டோம்,
எனக்கு 8 போனா எனக்கு 7 எனக்கு 7th பேட்டிங் வந்து ஹர்ஷித் ராணா அந்த ஆப்ஷன் வச்சு போகணும். அந்த ஆப்ஷன் வச்சு போவாங்களா இவங்க? சொல்லவே முடியாது. எனிதிங் இஸ் என்ன பாசிபிள். பண்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. உலகத்துல ஏதோ நடக்குது, என்னவோ நடக்குது, ஒண்ணுமே புரியல எனக்கு. நிஜமாவே இன்னைக்கு மேட்ச் ஒண்ணுமே புரியல. அவன் பாவம், அவன் சஞ்சு சாம்சன் பேடு கட்டாம என்ன பண்ணிருப்பான், சூரியகுமார் 3 4 திலக் வர்மா நம்ம 5 தான் அப்படின்னு மென்டலா இருப்பான். ஜிகின் பார்த்தா பால் சிங்கிள் செகண்ட் பண்ண சஞ்சு கோயிங்க நம்ம 3 எப்படி இருக்க முடியும் உனக்கு? ஒரு மென்டல் மேக்கப் பண்ணமா. அந்த மாதிரி தான். I don't think it. Reaction. Telling him at number 3 was a knee-jerk reaction. It has got nothing to do with the thing. The ball single second பண்ண சஞ்சு you're going at number 3 டாங்க. இப்ப என்ன அவங்க சஞ்சு சாம்சன் என்ன பண்ணுவான்? அவன் போயிட்டு அவனுக்கு போயிட்டு அங்க பாட்டா ஒண்ணும் அவனால பண்ண முடியல. See the point is you are totally spoiling the balance of the team. Forget about the individual. One balance of the team போட். என்ன only saving grace in India-னா India play the T20 World Cup in India. இந்த பவுன்ஸ் விக்கெட் கீழ்ச்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. முட்டிக்கு மேல பால் வர போறதுல இந்தியா ஆடிச்சேன். அது இந்தியன் மேட்ச் தான் மோழமா விக்கெட் இருக்கு போகுது. சோ முட்டிக்கு மேல பால் வர போல நம்ம. சோ அந்த ஆடுறாங்க. இப்ப சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் தான் வர போறாங்க. அந்த சீரீஸ் T20 மேட்சஸ் அப்படி நியூஸ்ல தான் வர போறாங்க. எல்லாம் முட்டிக்கு மேல பால் வராது. சோ the point is இந்த ஆஸ்திரேலியா இந்த ஒரு சீசன் அப்படி விட்டு போயிடுவாங்க. But that is not the point. Point is what is the team composition? என்ன மாதிரி டீம் இருக்கணும், எப்படி இருக்கணும், ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்க்கணும். நீ யசஸ்வி ஜெய்ஸ்வால் பிரில்லியன்ட் கிரிக்கெட்டர். கட்சியில அவன் என்ன பண்ணான்? அவனும் வந்து ஐபிஎல் வழியா தான் வந்தான். இந்தியா பிளேயர்ஸ் மறக்க ஐபிஎல் டொமஸ்டிக் கிரிக்கெட் வந்தா அவன் எல்லாத்தையும் நல்லா பண்ணிருக்கான். T20 பிரமாதமா இருக்கான ரெக்கார்டு, டெஸ்ட்லயும் பிரமாதமா இருக்கான அந்த ரெக்கார்டு. அவன் அழிக்கிறாங்கன்னு தெரியல. எப்படி சீக்கா யசஸ்வி ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்ல சான்ஸ் கிடைக்கலன்னா, அவர் வந்து டெஸ்ட் மேட்ச்ல வந்து 80 பால் 100 அடிச்சுன்னு இருக்காரு. அவரு 90 பால் 100 அடிச்சா நான் 200ல தான் போய் நிப்பேன்னு இருக்காரு. எங்கெல்லாம் 100 அடிச்சிருக்காரு பாருங்க. இங்கிலாந்துல 100, ஆஸ்திரேலியால போனாரு 100. எவ்ரி டெஸ்ட் சீரீஸ் இஸ் காட் 100 சீக்கா. டு யூ நோ யசஸ்வி ஜெய்ஸ்வாலோட ரெக்கார்டு? எவ்ரி டெஸ்ட் சீரீஸ் இஸ் காட் 100. IPL track record, T20 track record is brilliant, Ani. It's not bad. Why isn't he getting this kind of backing, Chika? யசஸ்வி ஜெய்ஸ்வால் இதே சான்ஸ் கொடுங்க. இதாண்டி போலாம் போனதுமா ஓப்பனிங் போயிட்டு போலாம் 100%. 100,000%. அதுவும் இந்த மாதிரி ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் இஸ் காட் ரன்ஸ். பெர்த்ல அடிச்சார் அவரு. காமிச்சார் அந்த பவுன்சியஸ்ட் ட்ராக் பெர்த்ல அடிச்சார் அவரு. அவருக்கு he'll surely perform, but I don't know how they are not seeing it. How I'm sure நம்ம வேர்ல்டே கேக்குது. இன்ஃபேக்ட் எல்லாரும் வியூவர்ஸும் நம்ம சீக்காவும் கேக்குறாங்க எப்படி யசஸ்வி ஜெய்ஸ்வால் இல்லாம இருக்காருன்னு. பட் எனிவே they'll only have to take a call. Guys, before you go, don't forget to check out Hoya. Click the link in the description below. Subscribe to our channel.